ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, சவால் விட்டு சொல்கிறேன் கேள். இன்று இரவுக்குள் நல்லது நடக்கும். இது திருச்செந்தூர் முருகன் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே, தட்டிவிட்டு செல். ஆம் செல்லமே, என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது. ஆம் செல்லமே, உன் மனதில் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது. அதனால் தான் என்ன செய்கிறோம் என்று கலங்கி போய் நிற்கின்றாய். என் செல்ல பிள்ளையே, எப்போதும் இந்த முருகப்பெருமானை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டும் இருக்கிறாய். முருகா முருகா என்று என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டும் இருக்கிறாய். இருந்தும் ஏன் பயப்படுகிறாய்? என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நீ, பிறகு நீ அதையே நினைத்து வருத்தப்பட்டுவதை பார்க்கும்போது இந்த முருகப்பெருமானின் மனம் வலித்தது. நீ நான் கூறும் ஆலோசனைப்படித்தான் நடக்கின்றாய். அதில் எதுவும் சிறிதும் குறைவில்லை. துன்பங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து முடித்து விட்டாய். நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விட்டாய். ஆனால் தனிமையில் கோழையாக இருந்து அழுது கொண்டிருக்கிறாய். அழாதை என் செல்லமே, உன்னை காயப்படுத்தியவர்களே உன்னை உணரும் காலம் வந்துவிட்டது. உன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உனக்காக எல்லாவற்றையும் நிச்சயமாக மாற்றுவேன். எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு நானே துணை என்று இருக்கிறாய். என் பாதங்களில் சரணடைந்து விட்டாய் அல்லவா? அப்படி இருக்க நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? கூடிய விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. உன் வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெற்று விட்டது. இனி எல்லாம் உன் வசம்தான். என் செல்லப்பிள்ளையே, நீ பார்த்து கொண்டே இரு. காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் தலை நிமிரச் செய்வேன். ஏனென்றால் என் மீது முழு நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? பிறகு அதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். இது இந்த திருச்செந்தூர் முருகனின் சுபவாக்கு. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே. பொறுமையோடு இரு. அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நான் தருவேன். நீ அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இரு. மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். என் செல்ல பிள்ளையே, இந்த முருகப்பெருமான் என்றும் உன்னோடு தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ தூங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு தான் வந்து கொண்டிருக்கிறேன். பிறகு ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு துன்பம் வரும்போது என்னுடைய நாமத்தை 3 முறை உச்சரித்த பிறகு உன் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி என்று என்னுடைய நாமத்தை 3 முறை உச்சரித்த பிறகு உன் மனதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும், ஒரு தெளிவு பிறக்கும். பிறகு உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைத்து விடுவேன். என் செல்லமே, மகிழ்ச்சியாக இரு. ஏனென்றால் நீ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். நீ இதுவரை என்னிடம் கண்ணீர் மல்கி கேட்ட அனைத்தும் உனக்கு தரப்போகிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாய். உன் பாதை என்னால் தான் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் நன்கு உணர்வேன். என் கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கென்ற நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நன்றாக தெரிந்து கொள். அதேது தீயது நடப்பதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உன்னிடம் உள்ள கஷ்டங்களை தீர்த்துவிட்டு உன் கனவை நிஜமாக்கப் போகிறேன். அதுவரை சற்று பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு காத்திரு என் செல்லமே. அதேபோல்தான் உன்னிடம் இன்னொன்று சொல்லி எச்சரிக்கை செய்கிறேன். தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சுத்தி இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களோடு நீ இருப்பதை விட விலகி இருப்பதே மேல். இவற்றையெல்லாம் நீ எண்ணி எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். மனமும் கண்ணாடியை போலத்தான், உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. ஆகவே நல்ல குணங்களோடு நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு. உன்னை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து வரட்டும், புரியாதவர்கள் விலகிச் சொல்லட்டும். வாழ்க்கை சொர்க்கமாவதும்
நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தேதான் அமைகிறது. ஆம் செல்லமே, ஒன்று மட்டும் நன்றாக தெரிந்து கொள். ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை இந்த முருகப்பெருமான் சொல்கிறேன், கேள். இதை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்து. ஆசை, கோபம், தற்பெருமை, பொறாமை, கர்வம், அதீத சந்தோஷம், இவை அனைத்தும் உள்ளவர்களால் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. ஆகவே வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது. இதுதான் உன் வாழ்வின் வெற்றியாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின் ஒரு மனிதன் முழு உலகத்தை ஆகாயமாக பெற்றாலும் அதனாலும் ஒரு பலனும் இல்லை. அதேபோல்தான் உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே. ஏனென்றால் நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும், கண்டிப்பாக வரும். அன்று நீ விருட்சமாக வளர்ந்து நிற்பாய். அதை காண்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள். ஆகவே ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை எம் செல்லமே. ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு. இன்னொரு முறை சொல்கிறேன், ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை. ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு. ஆகவே எது உனக்கு கிடைக்கவில்லை என நினைக்கிறாயோ அதைவிட சிறப்பான ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறதென்றுதான் அர்த்தம். ஆகவே உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை. அனைத்தையும் சாதகமாக நான் மாற்றித் தருவேன் இந்த முருகப்பெருமான். நீ கலங்கியது அனைத்தும் போதும் என் செல்லமே. ஆகவே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள், துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல. ஆம் செல்லமே, உன்னை பக்குவப்படுத்தத்தான். உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதியுடன் வாழ்வதற்கு, உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற நீ நிம்மதியாய் இருக்கும் சூழலை இந்த முருகப்பெருமான் நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன். உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு தான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன். ஆகவே உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி உன்னை வாழ வைக்கப் போகிறேன் என் செல்லமே. நீ ஜெயமாக வளர்ந்து தழைத்து வாழை போல் வாழப்போகிறாய். உனக்கான நான் என்றும் இருப்பேன். மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன். ஆம், சவால் விட்டு சொன்னேன் அல்லவா? இன்று இரவுக்குள் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். இது திருச்செந்தூர் முருகன் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே என்று சொன்னேன். ஆனால் முழுவதுமாக கேட்டு விட்டாய் என் செல்லமே. இதுவே இந்த முருகப்பெருமானுக்கு பெரிய ஆனந்தம். ஆம், உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.